இந்தியாவின் தலைநகர் எதுப்பா? டெல்லி. டெல்லியிலேருந்து யார் வந்திருக்கா? கிறுக்கு விளையாடா. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. இன்னொரு தரம். படபடப்பு 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 படபடப்பு. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பணங்கள்லாம் நஷ்டமாகி கடன்பட்டு வேதனைப்பட்டு இருக்க. நீ பெத்த மகன் பொறுப்பான நிலைகளில் இல்லாமல் புண்பட்டு நிலையான தொழில் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா? தேவையில்லாத நட்புகளோடு சேர்ந்து உன்னை புண்படுத்துகிறான். அவனை திருத்தி தெளிவாக வாழ வைக்கணும். உன் கடனை தீர்த்து தரணும். வேறு என்ன வேணும்? இவ்வளவுதானே? கால் வந்துட்டுவான். பொறுப்பு இல்லாதவங்க கூட நடக்காமல் சொல்லி பண்ணாது கிடையா. ஆம்பளை பைய கூட சேர்ந்துக்கிட்டு இருக்க பேரில் திருத்திடலாம். சேர்ந்துக்கிட்டு இருக்கன்னு திருத்த முடியுமா? முடியுமாண்ணே? என்ன நீங்கள் அப்படி நினைத்தீங்களா? ஏண்டா வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டுறீங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உண்மையை சொன்னேன், அனுபவத்தை சொன்னோம்னு சொல்ல வேண்டியதானே. ஒன்றுமே சொல்லாண்டா, உண்மையாக இருந்து கொடுவான், தான் நல்லது. கர்மசாமி மங்கையரால் மதிமயங்கி வேதனைப்பட்டு இருக்கான். அவனை திசை திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தா போதும்ல. இதற்கு இடையில் பொல்லாதவங்களோட சேர்ந்து கொஞ்சம் அருவாக்கத்தியை எடுக்கக்கூடிய புத்தியெல்லாம் வந்துருச்சு. புரியுதா? போலீஸ் விசாரணை வரக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்துச்சு. புரியுதா? அப்படி ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். அப்படி கர்மசாமிக்கு மதுரை மாநகர் மருத இல்லை குருத இல்லை மதுரை மதுரை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? மகனை பற்றியா? வரலாம். என்னையா மாலையை இவ்வளோ நேரம் கையில் வச்சுட்டு இப்போ வர வேண்டாம்ட்டியா? லேட்டாக வந்துட்டியா? உலகத்துக்கா இங்கேயா? ஓ அப்படியேப்பா, சரி எவ்வளோ விவரமாக பேசுதான். உட்கார் வரேன். அப்படியா? மகனுடைய மனத்தை சொல்லணுமா அறிவை சொல்லணுமா? மனத்தை சொல்லணும். உங்களுக்கு மீறி நடக்கக்கூடிய மனநிலைகளும் உங்களுக்கு ஒத்துப்போகாத குணாதிசயங்களையும் பெற்றவன் மகன். பிரத்தியாரால் மனதை திருப்பப்பட்டு உங்களுக்கு எதிர்ப்பான மனநிலைகளிலே இப்பொழுது அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த நிலையிலிருந்து மாற்றி உங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய அளவுக்கு வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. என் புருஷ வீட்டுக்காரங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பகை இருக்குது. அதில் நிறைய பிரச்சனையும் குழப்பமும் நடக்கு. கருப்பசாமி எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கன்னு ஒருத்தி கேட்க வந்திருக்காள. யார் அது? தள்ளி விடுதாள் அந்த பொம்பளை. பொய்யா நீ சொல்லி வந்தது? உன் புருஷ வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனை நடக்கா? என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய கணவன் வீட்டை சார்ந்த உறவுகளுக்குள்ளும் உங்களுக்கும் ஒரு மனப்பகை உள்பகை இருக்குது. இப்போ உன் மகன் செஞ்ச ஒரு சின்ன தப்பில் அவனை வெளியே வரவிடாமல் தடுத்து அந்த வழக்கு வளையத்துக்குள்ளே போட்டு வச்சுருக்கு. அந்த பொம்பளை பிள்ளை வெளியே போகுமான்னு கேட்டேன். போகாது. அவளை நீ ஏற்றுக்கிடுதியா? ஏன் ஏற்க மாட்டேன்? ஏமா இருக்க மாட்டேன்? சொந்தக்காரியா அடுத்தவளா? கால் வந்துட்டு வா.
அடுத்தவளா இருந்தானே கட்டிக்கிட்டோம்ல புரியா பிரச்சனை முடியா. பக்தர்கள் அமைதியார்கள். உன் மகன் விட மாட்டான். அவன் போகிறவனு சொன்னாலும் இவன் விட மாட்டான். அதனால் கட்டின தாலியை பிரிக்க முடியாது. ஒன்றா சேர்ந்து வாழை வச்சு தரேன், காப்பாற்றி தரேன், வழக்கு இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? பண கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் செல்வாக்காக இருக்க வைக்கேன். இந்தா நல்லா இருக்கும் புண்ணியமாக. அதே மதுரை மாநகர் ஒரு வேலை தொழில் சம்பந்தமாக முடிவெடுத்து குழப்பமாக இருக்கு, எனக்கு தாங்க முடியலை. என்னம்மா நீ யாருமா? வாக்குனா என்னது? ஒன்றா வந்திருக்கீங்களா? உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கும். இன்னொரு தடவை உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.5 வருஷமாக வேலை சம்பந்தமாக அலைஞ்சி வேதனைப்படுற நீ இப்போ ஒரு வேலைக்காக ஒருத்தரை நம்பி ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கிய. அது உனக்கு நடத்தி வந்துட்டா சந்தோஷம் அடைஞ்சிருவல்ல. அந்த தொழில் தொடங்குறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தரேன். ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட் தயார் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ஆக்கிறோம். கேரள வந்துட்டு வா. ஒரு பேங்கில் ஓகே சொல்லிட்டாங்க. சரிண்ணா அடிச்சாச்சு. போ பிடிச்சிக்கா. நல்லா இரு ஓடு. கர்மசாமிக்கு கேட்டு பார்க்குறேன். வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழிலில் தொடர்பு வைத்து மனவருத்தம் அடைந்து வந்தது யார்? வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழிலில் தொடர்பு வைத்து மனவருத்தம் அடைந்து வந்தது ஒரு கேள்வி இருக்குது. யார் பாது? உன் பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்கானா? வெளிநாட்டில் இருக்கானா? காலில் விட்டு வா. பின்ன உனக்கு தானே இன்னமே இல்லை. அதாவது அவங்க கேட்குறது ஒன்றா இருக்கும், நம்ம உள்ளே விழுந்து சொல்லுவோம்ல, அது அவங்களுக்கு புரியலை. இன்னொரு தடவை விட்டு வா பாட்டி. எனக்கும் பாட்டி தான், உனக்கும் பாட்டி தான். நம்ம சொன்னால் யார் கேட்கா? ஒருத்தர் கேட்கக்கூடாது. இப்போ உன் பையனை போய் பார்த்தேன். உழைச்ச பணத்தெல்லாம் தெருவில் போட்ட மாதிரி ஒருத்தரை நம்பி வீதியில் போட்டான். சரிண்ணா? பணம் திரும்பி வருமா வராதாங்கிற குழப்பத்தில் டெய்லி உறங்காமல் உதவி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பணத்தையும் வாங்கித்தாரேன். அடுத்து இங்கேயே தொழில் பார்க்கறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். இன்னும் ஒரு வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா, அசத்திடுவோம். ஒரு கேள்வி கேட்பா, அதுக்கு பதில் சொல்லி கொடுப்பா. என்ன வேறு என்ன வேணும் அக்கா? யாருக்கு? பொம்பளை பிள்ளை. அவளை இங்கே கூட்டுவா, குணமாக்கி தரேன். நல்லாயிருவா. அந்த விபூதியை கொண்டு கொடு. சந்தோஷமாக இருப்போம். நல்லா இரு. கர்மசாமிக்கு யாருக்கு? வயிற்றுக்குள்ளையா? மதுரை வயிற்றுக்குள்ளே எனக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாங்களே, யாருப்பா அது? வயிற்றுக்குள்ளே யாருக்குப்பா பிரச்சனை? வயிற்றுக்குள்ளே என்னையா பிரச்சனை? வயிற்றுக்குள் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. சாப்பிட்றதியா அவளுங்க? வயிற்றுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா உனக்கு? உனக்கு சந்தோஷம். கால் வந்துட்டுவாங்க. பத்திரகாளி வா வா. யாருப்பாங்க சத்தம் விட்டு நடக்குது? வா வான்னு வா வா. உள் ஒளி என்ன ஒளி? அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தியானம் எழுதிங்களோ? அப்போ உள்ளுக்கு பிரகாசம் தெரிஞ்சுதா? தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. போகிற தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னது? ஒரு பிரகாசம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களே, அது என்னதுன்னு உன் மைண்ட் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டோம்.
கண்களை மூடி மனிதன் தூங்குகிறான். கண்களை மூடி தூங்குகிறான். தூங்கும் பொழுதே கடந்து வந்த இடங்களெல்லாம் காட்சியாக தெரியுது. ஆனால் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரியே தான் நம்ம மனசு பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படி கண்களை மூடிய பிறகும் ஒரு காட்சி ஒளி உள்ளது போல் தெரிந்ததே, அந்த ஒளியின் பெயர் உள்வொளி தான். உள்வொளி மொத்தம் 3. ஞான ஒளி. இங்கே இருந்துக்கிட்டு ஜப்பானை பார்க்குறோம். என்னடா உன் வீட்டு பக்கத்தில் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுதோம். அதுக்கு பேர் ஞான ஒளி. கனவில் காண்பது மாயை உள்வொளி. அப்படி தியானத்திலே இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது காஸ்மிக் ஆஃப் ரேஸ், இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச ஒளி தன்னை தொட்டு விட்டால் அதற்கு உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு பெரும் உள்வொளி தான். புரியுதா? ஒளிகளில் 3. இந்த 3 ஒளிகளையும் பெற்றுவிட்டால் ஒரு மனிதன் என்ன செய்தான்? மனம் மெய் ஞானத்தை அடைந்து விடுகிறான். இவைகளையெல்லாம் கடந்து ஒரு கற்பனை யூகத்தில் மனதை செம்மப்படுத்த முடியாமல் மயங்கி சிலவர் கிடைப்பாங்க. அந்த மயக்கம் இவளுக்கு இருக்குது. எப்படி இருக்கு? தன்னை அறியாத ஒரு பய உணர்வு, உள் மனதுக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்குது. அது ஒரு வெறுப்பான உணர்வு. அது ஒரு எதிர்மறையான சிந்தனை. ஸ்கூலுக்கு போறியாமா? நான் போகலை. படிக்கிறியாமா? எதுக்கு படிக்கணும்? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ படித்தாதாம்மா நல்லது. அடப்போப்பா, எனக்கு அதை பற்றி சிந்தனையே வரல, என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க, வாட்டு சும்மா இருங்க. இப்படியெல்லாம் உன் வாக்கு வரும். வருதா வரலையா? இது எல்லாம் ஏன் வந்துச்சுன்னு நீ என்னைக்காக கண்டுபிடிச்சது உண்டா? ஒரு அற்புதமான தத்துவத்தை நீ அறிந்திருக்கியா? மனிதனுடைய மனம் ஒன்றில் பயமோ எதிர்மறையோ ஒரு அதிர்ச்சியோ ஏற்பட்டு விட்டால் நம்முடைய மனசு அந்த பக்கத்தில் என்ன செய்யாது? போகாது. உதாரணம், பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க, கரண்டை சுவிட்ச் போர்டில் ரொம்ப நேரம் கை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, தட்டிட்டு எடுத்துடணும் அப்படி சொல்லியிருக்கோம். நம்ம அதிலே போய் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு யாருக்காவது தோணுதா? ஏன் தோணலை? அப்படி கரண்ட் அடிச்சிரும் அப்படிங்கிற சிந்தனையை பெரியவங்க நமக்கு ஒரு தாட்டில் உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால் நம்ம அங்கே போய் தொடலை. அதுதானே உண்மை? அதுதான் உண்மை. அதை மாதிரி இது எப்படி இந்த மனதில் ரெக்கார்ட் ஆகுச்சோ, அதை மாதிரி புரியாத ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வு, ஒரு பயம் உன் மனதில் உருவாகிருக்கு. அப்படி உருவாகி இருக்கிறத போய் நீ ஒரு குரங்கு கணக்கை பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தை தடுத்து நிறுத்துகிறது. அந்த உள்ள கதவை திறந்து ஒளிமயமான சிந்தனைக்கு வந்து விட்டால் கல்வியும் கிடைச்சாச்சு, உலக வாழ்வில் மெய்ங்கியும் கிடைச்சாச்சு. இன்னையிலேருந்து அந்த கதவை திறந்து விட்டுருவோமா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. செய்வனை வச்சுருக்காங்கிறது உண்மைதான். ஒரு 50 நேரத்தை கொடுங்க. செய்வனை வச்சுருக்காங்களாக்கா? செய்வனை வச்சுருப்பாங்களோ? உனக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படியெல்லாம் யாரும் சிந்திக்காதீங்க. உங்களுக்கு யாரும் அப்படி செய்யலை. வெறும் பாவம் அப்படி நினச்சா. செய்யாத ஒன்றை குற்ற சுமத்துதல் பாவ செயல். என்ன அப்படி வரக்கூடாது. உன்னுடைய சிந்தனைகளை என் பக்கம் திருப்புவாயாக, கண்களை மூடிக்கொள்வாயாக. புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. தேய்ச்சி குளிச்சுக்கலாம். மனநிலைகள் இன்னையிலிருந்து மாறிவிடும். பய உணர்வை மறந்து விடுவாய். சென்று வருக. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது அதுக்கு நான் விளக்கம் சொல்லிடுவேன். நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமாக இருப்பாயாக, புண்ணியம் பெற்று இருப்பாய். ஆமாம், எல்லா பிள்ளைகளும் ஐஸ்வர்யமாக இருங்க, நல்லா இருங்க. எப்போ ஸ்கூலுக்கு போகலாம்? வெற்றி அடைந்து விட்டாய். எக்ஸாம்லாம் தைரியம் எழுது. பக்கத்தில் வா.
தாத்தாவை மட்டும் நினை பார்ப்போம். படித்து முன்னேறிடுவான். சித்த வைத்திய டாக்டர்னு பட்டம் பேர் எழுதியாச்சு. ஆனந்தம் அடைந்து விட்டாய். வாழ்க வாழ்க. அங்காளம்மன் கோயிலை நீங்கள் போய் ஒரு முறை கும்பிட்டு வரணும். ஒன்று. இது ஏன் அப்படின்னு கேட்டேன். உங்களுடைய கட்டுமனைக்குள்ள மாந்திரிகத்தால் உங்களுடைய இடங்களில் சுடுகாட்டு சாம்பல் மண் ஓதிக்கப்பட்டு போன் 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 வீசி எறியப்பட்டது. அதிலிருந்து தேவையில்லாத வில்லங்கங்கள், வேதனைகள், நீதிமன்றத்தில் தொடர்பு வருமோ என்ற பய உணர்வுகள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இருக்கா? இருக்கு. இந்த மண்ணுமனையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமையிலிருந்து மீட்டி உன் பங்கை வாங்கி தந்துடுறேன். அந்த குழப்பத்தை தீர்த்து தாரேன். அதே மாதிரி வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல்நிலைகள் அடிக்கடி பாதிப்பும் குழப்பமும் இருக்கும். அதையும் காப்பாற்றி தெளிவாக்கி தாரேன். இந்த மகளுக்கு இருக்கக்கூடிய நோயை இல்லாமல் ஆக்கி நிறுத்தி அம்சம் பண்ணி தந்துடுறேன். கண்ணமுடு. சாமி அதே இடத்தில் இந்த அப்படி இன்னும் அந்த நோய் வளராது, பாதிப்பும் வராது. புண்ணியம் அடைந்து கொள், வெற்றி அடைவார். இது எதுக்குன்னு கேட்டே அம்மாவளாது குளிச்சு கொடுத்துட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எங்கே பாதிப்பு இருக்கிறதோ பயப்படாத, தைரியமாக செய். ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு கனி. யாருக்கு? இவ்வளோ தரம் நான் தமிழில் தானே பேசுகிறேன். வீட்டில் ஒரு பெண்ணடியாளுக்கு உடல்நிலை தெரியாமல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்கள் அப்பனுக்கு புரியலையே. தான் அம்மா மகாசக்தி மாரியம்மா எங்கப்பா இருக்கா? இந்தா அவள் அருளாலையும் என் அருளாலையும் அவளை தூக்கி நிறுத்துதேன். பொடி வெற்றி உண்டு, வரலாம், மகிழ்ச்சி அடைவீர். முடிஞ்சு போச்சு உத்தரவு. பயம் ஒரே கல்ல 15 மாங்காய் எரியுதுன்னா மனிதனுக்கு ஆதை காணாதுன்னு. கருப்பசாமிக்கு அதே திருச்செங்கோட்டு பகுதி மகனும் தகப்பனும், இல்லை தகப்பனும் மகனும், மகனும் தகப்பனும், இல்லை தகப்பனும் மகனும் தகப்பனும். சிடி ஸ்கேன் எடுத்தீங்களா? ஸ்கேனில் பின்பக்கத்தில் நரம்பியல் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்களா? பின்னியல் பற்றி உங்களுக்கு பேசலையா? சொல்லலை உங்களுக்கு. ஏன் ஸ்கேனில் தான் பார்த்தேன் நான். அங்கே தள்ளிடு நீ. இல்லை தம்பி, கால் வந்துட்டு கால் வந்துட்டு வாடா. 1 2 3 4 5 6 7 8 9 பாதிப்பு ஒன்றும் இல்லை. இந்த மைக் அங்கே தள்ளி 2 பேங்க வாங்கடா. தம்பி மண்ணாக்கப்படுறா சாமி முன்னால படுத்துக்கா. சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். ஆப் 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 ஆப். புல்லு கிடைக்கல போய் இன்னைக்கு. ஆப் ஆப் ஆப். இல்லை அப்படியா? கையில் செலவு குருவா வச்சுருக்கியா? பொய் சொல்றிய? இல்லை வச்சுருக்கலாம். நல்லா இருக்கு. நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் முடிச்சிருவோம். 60 வயசில் பொண்ணு பார்ப்போமாடா? வேண்டாம், அப்படி பார்த்துருமா? நல்ல கட்டிக்காது. கல்யாண குணத்தோடு உன்னை பார்க்குறேன்டா. போய்ட்டு வா. சிவகங்கை எல்லை. சிவகங்கை சிவகங்கையா? மானாமதுரை. கால் விட்டு வரலாம். அழகான தில்லைவனம் அன்னை அவள் வாழுமிடம். மலை மேல இருக்கிற கருப்புசாமிக்கு பேவுள்ளையே காணலியே. அதுக்கும் 60 ரூபாவா? என்னையா நீங்கெல்லாம்? நீ உட்கார், அவன் வருவா. அவன் லேட் ஆகிறதுனால தான் அவளுக்கு வர வேண்டிய பணமும் லேட் ஆகுது. கால் வந்துட்டு வா. நீ மானாமதுரை, தேனாமதுரை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீடை உயர்த்தி கெட்டதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணித்தரேன். வருமானத்துக்குரிய வழிகளையும் உருவாக்கி தந்துடுறேன். நீ பெத்த பிள்ளைக்கு
ஒரு டெபாசிட் போடுறதுக்கு ஏற்பாடை பண்ணி தந்திருக்கேன். அந்த வழியை பண்ணி நல்ல வாழ வச்சுருந்தா போதுங்களா? இருக்கிற பணத்தை வளர்க்கறதுக்கு நான் வழி பண்ணி தரேன். அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தனா ரெண்டாம் தரம் யார்கிட்ட வந்து கேட்ப, கருப்பசாமி எப்படியாவது அதை வாங்கித்தாங்க. அவன் அங்கேருந்து கருப்பசாமி என்கிட்ட இல்லை வாங்கி கொடுத்துடாதீங்க, நான் மண்டையில் ஒட்டிட்டு நடக்கணும். அவன் ஒரு பக்கம் கேட்க, இவங்க ஒரு பக்கம் கேட்க, சரி 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 என் பாடு தான் திண்டாட்டம். உண்மையா இல்லையா? ஒன்று போல காலில் விட்டுறாங்க. இல்லை மாதவமே, இந்தா எதிர்பாராமல் பல லட்சங்கள் ஆகிய பணம் உனக்கு கிடைக்க போகுது. அதில் செல்வ சிறப்போட நகை நட்டுகளை பெருக்கி பிள்ளை குட்டிகளோட புன்னகையோடு வாழக்கூடிய வழியை வகுத்து தாரேன். அதே மாதிரி பாத்தியா, இந்த பிள்ளைக்கு நான் எல்லா வழியும் பண்ணி தந்துட்டோம்ல. அதே மாதிரி உன் மகன் ஒருத்தன் உள்ள நொந்து ஓடுன்னு ஊர் ஊரா போறான். ஓடுன்னு ஊர் ஊரா போறான். ஒரு இடத்துல உள்ளத்தை வைக்கிற கஷ்டப்பட்டுட்டான். ஒரு பிள்ளை பிறந்து இறந்து போச்சு. அதனால என்னடா நிம்மதி இந்த உலகத்தில் அப்படி நினைச்சு நொந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இனி ஒரு புனிதமான ஒரு பிறப்பையும் கொடுத்து ஆனந்தமா அவனை கண்குளிர நான் வாழ வைக்க உங்க கண்ணீரை தொடச்சிட்டேன். ஆனா அங்க பிறக்கிறது நான் பிறப்பேன், கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். பணம் உனக்கு வாங்கி தரேன். வட்டி வேணுமா பணம் வேணுமா? வட்டியெல்லாம் முதல்ல பே 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 இந்தா வாங்கி தரேன். வட்டி வேண்டாம், பணம் மட்டும் தான்னு சொல்லு, வாங்கி தரேன். இந்த 3 அப்படியா? கருப்பசாமி, நீ முதல்ல உன் பங்கை எடுத்துட்டு என்கிட்ட தந்துட்டேன், என்கிட்ட கொடுக்க வழியிலன்னு சொல்லிடக்கூடாத. பக்கத்துல வா, பக்கத்துல வேணுமா வேண்டாமா? பணம் வாங்கி தந்தாச்சு, 3 முறையா வரும். உன் வீட்டுக்காரரு கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச மனுஷனா இருக்கிறாரு. ஆமா, அம்மா சரியில்லைப்பான்னு சொல்லி அவங்கிட்ட கொஞ்சம் ரூபா, அப்பன் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு அம்மிகிட்ட கொஞ்சம் ரூபா. எப்படியோ இந்த வண்டியை ஓட்டணும் பே உள்ளக்கு. இப்படியா சிண்டு முடி விடுவ? உனக்கெல்லாம் புத்தி இருக்கா? இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை சமாதானமாக வச்சுக்கிடுறேன். நல்ல வியாபாரத்தை போட்டு விட்டுருவோம். ஜம்முன்னு இருங்க, ஜம்முன்னு இருங்க. கால் வந்துட்டு வா வாடி, நல்லாரு. யாரு அப்படியா சொல்லுதா? அந்த நேரத்தில் எவனுக்கு தெரியும்? கருப்பசாமிக்கு இப்போ வேணும்னு தானே சொல்லுதா? இந்தா நல்லா இருந்ததா, வெற்றி உண்டு. போதும் தாயி, பராசக்தி. அடுத்த உத்தரவில் கேட்போம். பௌர்ணமிக்கு வந்துரு, விறுவிறுன்னு வந்துரு. நல்லா இருக்கட்டும். கருப்பசாமிக்கு புண்ணியம். நாராயணா, வரலாம் வா. காலைல வந்துட்டு வா தம்பி. உட்கார், பக்கத்தில் வா. தாத்தா விரல் 2 விரலையும் பிடிச்சிக்கோ. கண்ணை முடிக்க. எந்தி, இனிமே உனக்கு தலைவலியே வராது. சந்தோஷமா இருப்ப, நல்லா படிப்ப. வா, வச்சுருவோம். இவன் அப்போ ஒழுங்கா போனான்னு கேட்கணும்ல. போனியா ஸ்கூலுக்கு போன, படிச்சியா? வெக்கமாக இருக்குடா திட்டுவாங்க. இந்தா நல்லாரு. இந்த சாரை புழிஞ்சு நாளைக்கு குடிக்கணும், தேய்ச்சி குடிக்கணும். சந்தோஷம். கருப்பசாமிக்கு
ஆவுடையானூர், ஆவுடையார்புரம், காரைக்குடி எல்லை. நீங்கள் ஆவுடையானூர்னாக்கில் பாவூர் சத்திரம் பக்கத்துலேருந்து ஏற்றிடாதீங்க. எந்த ஊருமே பாவூர் சத்திரமே. கால் வந்துட்டு வரலாம். தாடி வைத்தவர். என்னப்பா ஒரு காலத்தில் குலதெய்வம் உனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சா? நாளை நடப்பதை என்னதென்று உணர்த்தக்கூடிய நிலவுக்கு இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த சக்தி இல்லையே, என்னப்பா காரணம்? ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு பக்கம் வேற என்ன வேணும்? எப்படி கால் வந்துட்டு வரலாம். ஐயா யாரு? ரெண்டே 3/4 ஆண்டுகளுக்கு முன்னரேயே மெல்ல 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 அப்படி ஸ்டாப்பாய் வந்து இப்போ ஏக்கமில்லாத நிலையும், கடினமான நம்ம போய் அங்கே நிற்கிறதுக்கு கூட மனமில்லாத சூழ்நிலைகளும், சில மனிதர்களால் மன அழுத்தங்களை உருவாக்கி பணத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ சில வங்கிகளுக்கும் பதில் சொல்ல முடியலை, மனிதர்களுக்கும் பதில் சொல்ல முடியலை. இந்த நிலையில் லாக்காகி நீ என்னை பார்க்க வந்திருக்க. கால் வந்துட்டு வரலாம். இந்த தொழிலை தொடங்க முடியுமா, தொடங்கலாமா, அல்லது இப்படியே தம்பிச்சு போய் வேற மாதிரி நோட்டீஸை கொடுத்து ஒதுங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்மனதுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? இந்த தொழிலை தொடங்க வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுமா? 3 முறை என்னைய வந்து பார்க்கணும். ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு. இந்த கனியை கொண்டு அங்கே வைக்கலாம். திருச்சடை உடையாள், உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். 3 சடை உடைய நாயகி அன்னை மாரியம்மனுடைய திருவருள் அந்த எல்லையில் இருக்கு. அதனால் அவளை கொஞ்சம் மனசில் நினச்சிக்கா, காளியையும் நினச்சிக்கா. ஜெயிச்சு தாரேன். அது வந்து செட் ஆகாது. இப்போ 3 மாதம் பொறுமையாக இருப்போம். பணத்தை தாரேன், தைரியமாக இருக்கலாம். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அப்படியா? ஆமாம். யாரு? தாராபுரம், தாராபுரம், தாராபுரம். யாருமா தாராபுரம்? தாராபுரம் 3 பேர் உண்டாமலா? கருப்பசாமி சொன்னாரேன். நீ எந்த ஊருக்கா? ஒரே ஒரு தாராபுரம் தான். டிங் டிங் டிங். ரொம்ப வாய் பேசாதக்கா, பொறுமையாரு. யார் வீட்டு பக்கத்தில் கடை இருக்கு? கடை கடை. காலை விட்டுறாக்கா, அடையாளம் பார்த்து கூப்பிடணும்ல. காடு கரையெல்லாம் கரை 2 வாயாச்சு. தோட்டம் தூரம் வச்சிருக்கியா? அதில் விருத்தி இல்லைன்னு சொல்லுது. புரிய காது கேட்குமா? அப்போ பக்கத்தில் வா. கால் கவனம் ஏன் பக்கம் இல்லை இந்த பொம்பளைக்கு. வாங்க. நீ வச்சிருக்கக்கூடிய விவசாய தோட்டத்தில் மனம் திருப்தி அடையாத நஷ்டமும் வேதனையும் நடக்கு. அந்த எல்லை சம்பந்தமான பிரச்சனையில வாக்குவாதமும் குழப்பமும் நடக்கு. இப்ப வீட்டுக்குள்ள பண நஷ்டமும் தானிய நஷ்டமும் இருக்கு. இதனால கடன்பட்டு மனக்குழப்பம். ஆம்பளை திறமா உழைச்சாலும் அறிவால சமாளிக்கக்கூடிய புத்தி இல்லை. எல்லாம் நீயே பார்க்க வேண்டிய தலைவிதியில் இருக்க. கால் வந்துட்டு வா. நான் தான் சத்தம் போட்டு சொல்ல முடியிருக்கு. சரக்கு சரக்கு பாட்டில் உன் வீட்டுக்கு வருமா?
அதெல்லாம் வராது. வராது. பக்கத்தில் கருப்பராயன் அப்படின்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்கே இருக்காரு? பக்கத்தில் ஊரில் இருக்குதுங்க, எங்கள் ஊர்லேயே இருக்குதுங்க. அவருக்கு வச்சு கும்பிடுவாங்கல்ல. ஆமாங்க. இப்போ என்ன நொல்ல எங்க காலில் வந்துட்டு வா. எந்திக்க முடியல. நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கை கொடுக்கலாம்ல? எங்களுக்கே 10 பேர் கை கொடுக்க இருக்கு. அப்படியாம்மா? நல்லதுதான். ஒரே பஸ்ஸில் டிக்கெட் கூடி இருக்கும். இப்போ உன்னுடைய கடனை தீர்த்து தரணும். பிள்ளையினுடைய வாழ்க்கை மனநிலைகளை பக்குவப்படுத்தி தரணும். அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து தெளிவாக்கி தரணும். ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியிருக்கு, அதையும் வாங்கி தந்துடுறேன். தைரியமாறு. என்ன வேணும் வேற? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை தை மாதத்துக்குள்ள நடக்கும். நல்லா எனக்கு எட்ட மாட்டுக்க. நல்லாரு ஐஸ்வர்யமா இருப்போ. இந்த தாய் பராசக்தி ஆனந்தமாக இரு. கர்மசாமி ஒரு பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு? கிளவி, வளர்த்த கிளவி. எதையாவது சொல்லி உன்னால வந்துருவோம், பின்னால பேசிக்கலாம்னு நினைச்சு வந்திருக்கிய. சரி, காலையில் வந்துட்டு வா. உன்னுடைய ஊருக்கு கிராமத்துக்கு போறவுள்ள வலது பக்கத்தில் ஒரு பெரிய மில்லு தெரியுதே. என்ன பெரிய மில்லு தெரியுது? அதையெல்லாம் தாண்டணும்னா கொஞ்சம் வெட்ட வெளியான விலங்காடு மாதிரி தான் இருக்கு. அதுக்கு வடக்கிட்டு போய் பாரு கொஞ்சம். அந்த இடத்துக்கு அதை தாண்டி போனால் உன் கிராமம் வந்துடும். சரிண்ணா? கால் வந்துட்டு வா. என்னத்துக்கு அந்த மில்லை போய் காட்டினீங்க? ஆர்வம் இருக்கோ? கரண்ட் வந்துருச்சுதா? நேற்றே வந்துருச்சோ? ஒரே ஒரு வரம் கேட்டுக்கிடுவியான், கொடுக்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? கால் பார்த்தேளுக்கு மேலே படுக்கையெல்லாம் முன்னாடி கால் வலியே நடக்க முடியலைங்க, உடம்பு வேதனை. கண்ணை முடிக்கா. இன்னைக்கே அந்த வேதனையை தீர்த்துருவோம். பக்கத்தில் வா. ஒரு நிலையோட கண்ணை மூடு. நிமிர்ந்து உட்கார் பார்ப்போம். நெல் இன்னையிலிருந்து காந்தாது, புண்ணு வராது, வேதனை வராது. சந்தோஷமா போயிட்டு வா. ஒரு கேள்வி தானே கேட்க சொன்னேன், அப்புறம் காரியத்தை விட்டுட்டியே. அடுத்த வாரம் வந்து உன் பிள்ளைய பற்றி கேட்டுட்டோம். போய்ட்டு வா.